இன்னைக்கு வந்து திமுகவுக்கு நேர் எதிராக சீமான் இருக்கிறார். அடுத்து நம்ம அண்ணாமலை இருந்தார். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. அடுத்தது ஏடிஎம்கே எடப்பாடியார், இவங்க தான் இதில் முன்னணியில் சீமான் வந்து களத்தில் நின்னார். இல்லை சார், பெரிய கட்சிகளே வந்து அவனுக்கிட்ட போட்டி போட முடியாதப்பான்னு இருந்தப்போ யாரை நம்பி சீமான் நிற்கிறார்? மக்களே அங்கே இருந்தவங்களாம் என்ன பெரிய கோட்டீஸ்வரர்களா? இல்லை, பரவாயில்ல, ஓட்டுக்கு நம்ம அவன் 1000 ரூபா கொடுத்தான்னா நம்மளும் 1000 ரூபா கொடுப்போங்க. அப்படி இல்லைன்னா அவன் 1000 ரூபாய் நம்ம 2000 ரூபா கொடுத்துருவோம், கொடுங்க, பிரச்சனை இல்லை, வாங்க சீமான் பார்த்துக்கலாம். நான் நின்னாங்க இல்லை சார். நாம் தமிழர் பிள்ளைகள் எவ்வளவோ பேர் எங்கெங்கிருந்தோ வந்து கஷ்டப்பட்டு ஒரு இன உணர்வு வரணும் அந்த தமிழகத்துக்கு அப்படின்னு வந்து கஷ்டப்பட்டாங்க சார். எவ்வளோ பேர் சார், எங்கே திரும்பினா நாம் தமிழ் தம்பிகளாக நிற்பாங்க 2 பேர். இது வந்து இந்த வெற்றியை வந்து இவர்களால் ஜீர்ணிக்க முடியலைங்க. இவங்க சொன்னாங்க இல்லையா, பெரியார் பற்றி சென்னையில் பேசிட முடியுமா, பெரியார் பற்றி அங்கே பேசிடுவா, இங்கே பேசிடுவா, ஈரோடுக்கு வந்துடுவியா, வந்துட்டோம், பேசிடுவியா, பேசிட்டோம். கடைசி நாளுக்கு முன்னாள் கூட்டம் வந்து ஈவேரா நகரில் கூட்டம் திட்டமிட்டே பண்ணதா? இல்லை இல்லை, போலீஸாக கொடுக்குறது தானே. போலீஸாக உள்ள பர்மிஷன் கேட்டிருக்காங்க, மெயின் ரோடெலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் உள்ளே போய் பேசுங்க அப்படின்னு உள்ளே கொடுத்தாங்க ஈவேரா நகரில். ஒன்றும் நடக்கலையே. ஏங்க பேசுகிற போது கொஞ்சம் அதிகமாக காற்று அடிச்சு கூட மண்ணு கூட கிளம்பலைங்க. சிலப்போ நம்ம ரோட்டில் போக சொல்ல காற்று நிறைய அடிச்சு கண்ணை மூடுற அளவுக்கு தூசி வரும்ல, அது கூட வரலைங்க. அங்கே பல வேட்பாளர்கள் அங்கே போய் நின்று பெரியார் சீமான் பேசி விட்டார். யார் அவன் பெரியார் தெரியலடா, இதோ பார் இந்த படத்தை பார், ஈரோட்டில் நின்றுன்னு இதோ பார் பெரியார், இவரை சீமான் பேசி விட்டார். யார் இருந்தாலும் என்ன சொன்னால் அதுக்கே அந்த சீமான்னா இருந்தாலும் நான் பேசினார் அப்படின்னு ஜனங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஈரோட்டு மண்ணிலே தோப்பார் பெரியார் இவர் இழிவாக பேசி விட்டார். சரி, என்ன பண்ணலாம்? இப்போ நாம் தமிழர் வந்து 24,151 ஓட்டு கொண்டாடுறோம்ல, இதை நீ கொண்டாட பார்ப்போம். உனக்கே மனசாட்சி கொடுத்தோம், விட்டு போயா அப்படின்னு. இல்லை, இது உண்மையான உங்களுக்கு மக்களுக்கு கொடுத்த அங்கீகாரம்னா எல்லா தொகுதிகளிலும் இந்த வெற்றியை கொண்டாடுங்க சார். இருக்கா? முடியாது, இயலாத காரியம். இல்லை, கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குல்ல, அங்கங்கே இப்போ 20-30 பேர் கூட இருக்கிறான்ல, அல்ல கைங்க. அவன் ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஒரு 4 தொகுதி, இன்னொருத்தர் ஒரு 4 தொகுதி கூட்டம் போட்டு ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றி என்பது. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்பத் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து வெளிவந்தது. பிரச்சாரத்தில் நீங்களும் ஒரு முக்கிய போர்வாளாக வந்து பயன்படுத்திங்க. உங்கள் ஆதரவும் சீமான் அவருக்கு களத்தில் மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழலாக ஏற்படுச்சு. இந்த முடிவுகள் போன இடைத்தேர்தலை விட இரட்டிப்பு வாக்கு சதவீதத்தை வந்து நாம் தமிழருக்கு ஈட்டி தந்துள்ளது. இந்த முடிவுகள் நாம் தமிழரின் அரசியல் வரலாற்றில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது சார்? நாளுக்கு நாள் தமிழ்நாட்டு மக்கள் சூடு சொரணை பெற்று வருகிறார்கள் அப்படிங்கிறது இது காட்டுது. குறிப்பாக ஈரோடு அந்த கிழக்கு தொகுதியில் கடந்த இடைத்தேர்தலில் வாங்கின வாக்கை விட இந்த தடவை 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது என்பது அந்த மக்களின் விழிப்புணர்வை காட்டுகிறது. அந்த மக்களின் திராவிடர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள் என்பதை அது காட்டுது. அதால் இது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவ்வளவு பணம், அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதையெல்லாம் மீறி நீ ஓட்டுக்கு 10 லட்சம் கொடுத்துருந்தா கூட இந்த 24,151 பேர் மாறி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு இது காட்டுது இல்லையா? இது வந்து திராவிடத்திற்கு ஒரு பெரிய அடி. தமிழ் தேசிய அரசியலுக்கு இது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி. ஆனால் சார், நாம் தமிழர் வந்து இவ்வளோ வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. திமுக 15 கட்சிகளை கூட்டணியாக நின்று பெற்ற வாக்குகளை வந்து திமுக வாக்குன்றாங்க. ஆனால் நாம் தமிழர் ஒற்றை தலைமையில் நின்று பெற்ற வாக்குகளை பாஜக அதிமுக வாக்குகள் சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்களே. இல்லை, பாஜக வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நான் பார்த்தேன். அப்போ பாஜக தமிழகத்தில் இருக்குன்னு ஒத்துக்கிறியா? இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் இந்த 10,000 வாக்கு கூடுதலாக இருப்பது வந்து பாஜக வாக்குன்றீங்க. உங்களுக்கு எத்தனை நாக்கு முதல்ல? அதால் இது வந்து இந்த வெற்றியை வந்து இவர்களால் ஜீர்ணிக்க முடியலைங்க. இவங்க சொன்னாங்க இல்லையா, பெரியார் பற்றி சென்னையில் பேசிட முடியுமா, பெரியார் பற்றி அங்கே பேசிடுவா, இங்கே பேசிடுவா, ஈரோடுக்கு வந்துடுவியா, வந்துட்டோம், பேசிடுவியா, பேசிட்டோம். கடைசி நாளுக்கு முன்னாள் கூட்டம் வந்து ஈவேரா நகரில் கூட்டம்
திட்டமிட்டே பண்ணதா இல்லை? இல்லை இல்லை, போலீஸாக கொடுக்குறது தானே. போலீஸா நாங்கள் ரோட்டில் பர்மிஷன் கேட்டிருக்காங்க, மெயின் ரோடெலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் உள்ளே போய் பேசுங்க அப்படின்னு உள்ளே கொடுத்தாங்க ஈவேரா நகரில். ஒன்றும் நடக்கலையே. ஏங்க பேசுகிற போது கொஞ்சம் அதிகமாக காற்றடிச்சு கூட மண்ணு கூட கிளம்பலைங்க. சிலப்போ நம்ம ரோட்டில் போக சொல்ல காற்று நிறைய அடிச்சு கண்ணை மூடுற அளவுக்கு தூசி வரும்ல, அது கூட வரலைங்க அங்கே. அப்போ அந்த அளவுக்கு கூட பெரியாருக்கு அங்கே செல்வாக்கு இல்லை. ராமசாமின்னா அங்கே யாருக்கும் தெரியல. அவன் ஏதோ போகிறான், வேலைக்கு போகிறான், கஞ்சி குடிக்கிறான், தூங்குறான், திருப்பி வேலைக்கு போகிறான், அப்படி தான் மக்கள் இயல்பாக இருக்கிறார்களே தவிர, ஏதோ இவங்க சொல்கிறத பார்த்தா காலையில் ஏஞ்ச உடனே இப்போ சிலர் வந்து இப்படி கையை இது பண்ணிட்டு இப்படி பார்ப்பாங்க, சிலர் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சு பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க சொன்னதை பார்த்தா ஈரோட்டில் இருக்கிற அந்த மக்கள் காலையில் ஏஞ்சிக்கும் போதே பெரியாரோட படத்தில் தான் கண்ணை மூச்சு எழுந்திருக்கிறான், நைட்டு தூங்கும் போது அந்த படத்தை பார்த்துட்டு தான் ஒரு 2 நிமிஷம் உத்தடி பார்த்துட்டு தான் கண்ணையே மூடுறான் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு கதை விட்டுருந்தாங்க. அங்கே போய் அந்த ராமசாமியை கேட்டால் ஒருத்தனுக்கும் தெரில. அட்லீஸ்ட் இப்போ மெட்ராஸ்லையாவது நீங்கள் ஒரு அட்ரஸ் கேளுங்களேன், சரிதான் தெரியலையோ, சும்மா சார் இந்த இப்படி போய் லெஃப்ட்டு போய் ரைட்டு போய் அங்கே கேளுங்க வேணுமா, அது என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி கூட சார் அங்கே இந்த சைடு போகணும்னு கூட சொல்லலையே. ராமசாமி எங்கே இருப்பாருங்களா, இந்த இப்படி போங்க அப்படி போங்க, யாருன்னு கேட்குறான். இங்கே என்னன்னா கதை விட்டுன்னு தெரியுறாங்க. ஆனால் சீமானை வந்து வீழ்த்துவதற்கு ஒரு பேச்சாக பேசப்பட்டது ஈவேராமன்லாம் உங்களால் ஒன்றுமே புடுங்க முடியாது அப்படின்ற விஷயம்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ தான் 24,150 பேரை பிடுங்கிருக்கும்ல, அதை விட என்ன சான்று வேணும் சார் மக்களுக்கு? இப்போ நான் ஒன்று ஜென்ரலாக ஒன்று சொல்லுவேங்க, ஈவே ராமசாமி அந்த காலத்தில் அதை சொன்னாரா, இதை சொன்னாரா, அவர் வந்து பெண்களை அப்படி இருக்க சொன்னாரா, ஆண்களை இப்படி இருக்க சொன்னாரா, அங்கே ஊடு நுழைய சொன்னாரா, இங்கே செவ்வரேறி குதிக்க சொன்னாரா, அதெல்லாம் நான் வந்து இப்போதைக்கு தேவையில்லாத விஷயமா தான் நானும் பார்க்குறேன். ஆனால் இவர் கொண்டாந்து திணிக்கிறாங்கல்ல, அதிலேருந்து தான் நாம் வந்து அதில் விமர்சனம் பண்ண வேண்டிய கண்டிஷனுக்கு வந்துடும். இல்லைனா நான் பண்ணி ஏதோ அந்த ஆள் இருந்தார் போனார் உடப்பா அப்படின்னு நம்ம வந்து கடந்து போயிடலாங்க. இது இவங்க வந்து பெரியாரை நம்ம பேசி அதை வந்து இவங்க ஈவேரா ராமசாமி நாயக்கர்னு எதிர்ப்பா பேசி அதில் ஒரு செல்வாக்கு நமக்கு கூடுமா? ஏன்னா நீங்கள் கலைஞர் அவர்களின் பேரை சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியாது, ஸ்டாலின் அவர்கள் செயல்பாட்டை சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியாது, உதயநிதியின் சிறப்பை சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியாது. அப்போ நீங்கள் யாரை தான் சொல்லுவீங்க? அதால் பெரியார் பெரியார் பெரியார். ஏன்னா இங்கே நிறைய பேர் அலையிறாங்கல்ல, பல தடிகளை பார்த்தவங்களாம் அங்கே இருக்கிறாங்கல்ல. ஆமாங்க, சீமான் வீட்டாண்ட போனாங்க, அவங்க ஒரு 4-5 தடியை வச்சுருந்தாங்க. இந்த தடின்னா நாங்களாம் அந்த தடியை பார்த்துருக்குறோம், இதோட பெரிய தடியெல்லாம் இதை விட பெரிய தடியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ தான் நம்ம கணக்கு எடுக்கணும் யார் யார் எத்தனை தடியை பார்த்தாங்க அப்படின்ற கணக்கு எடுக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்கல்ல. இப்போ நேற்று நான் ஒரு ட்விட்டரில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியான தேவை இருக்கும், அவள் திருமணம் பண்ணி கொண்டால் என்பதற்காக கணவனோடு மட்டுமே அதை வந்து சால்வ் பண்ணிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, அதை தாண்டி அப்போல்லாம் பேசி வச்சிருக்கு ஒரு அக்கா. இதெல்லாம் பெரியாரின் வளர்ச்சி தானே, பெரியாரோட அறிவின் வளர்ச்சி தானே, சித்தாந்த வளர்ச்சி தானே இது. அதை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா அக்கா தங்கச்சே எல்லா வீட்டில் அந்த ரெக்கார்டை போட்டு பார்த்தோம்னா அவங்களும் பார்த்து கேட்டு அந்த மாதிரி போனாங்கன்னா நம்ம ஒத்துக்கணும்னா நம்மளாம் பெரியாரின் வாரிசு. அதை அவங்க ஒத்துப்பாங்க, நம்ம ஒத்துக்க மாட்டோம், நமக்கு இன்னும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஆமாம் சார், எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இவ்வளோ முரண்பாடுகளை வந்து சீமான் அவர்களை எதிர்த்துரைத்து தான் இந்த வாக்குகளை வந்து பெற்றிருக்கார். போன முறையை விட ஒன்றுக்கும் மேற்பட்ட மடங்கு வாக்குகள் வந்து உயர்ந்திருக்கு. எந்த ஒரு ஊடகங்களும் சீமானின் அவர்களின் வாக்கு சதவீதம் உயர்ந்ததை வந்து காட்டவே இல்லை. பெரியார் மண்ணில் டெபாசிட் இழந்தார் சீமான் அப்படின்றத தான் வந்து ஃப்ளாஷ் நியூஸாகவே போட்டதை பார்க்க முடிஞ்சதுங்க. டெபாசிட்டுங்கிறது இன்னும் ஒரு 1000மோ 1000 500 தான், 25,000 சில்லரை வாங்கியிருந்தா டெபாசிட்டுங்க 25,777. நீங்கள் முதல்ல என்ன சொல்லுவீங்க, போன தடவை வாங்கிய ஓட்டை விட ஒரு ஓட்டு அதிகமாகிட்டாங்க கூட நாங்கள் மீசி எடுத்துக்கிறோம், அதை எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறோம்லாம் சொன்னீங்கல்ல. இப்போ அப்படியே டபுளில், அது எவ்வளோ பெரிய வெற்றி சார். இவ்வளவு காசு கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஏங்க ஒன்றும் இல்லைங்க, உங்கள் சேனலுக்கு ஒரு வரல தமிழா பாண்டியன், அவர் அங்கே வேட்பாளருங்க. ஏங்க நான் இருந்த ஒரு 5-6 நாட்களில் குறுக்கு நடிக்க அவர் ஓடுறாருங்க ஓட்டு கேட்டுக்கின்னு, ஓட்டு போடுன்னு விடுதலை. இது நம்ம திமுக தரப்புலேருந்து ஒரே ஒரு நாள் ஒரு வண்டி ஓட்டு கேட்டு நான் பார்க்கல. சந்திரகுமாருங்கிற ஒரு ஆள் உதயசூரியன் அங்கே நிற்குதா
அப்படின்னா பொது வெளியில் தெரியல. அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடி இருக்கீங்க தானே அர்த்தம். நீங்கள் இங்கே எப்படி அவ்வளோ அசால்ட்டாக இருந்தீங்க? அப்போ இதையெல்லாம் மீறி இந்த 24,151 பேரையும் நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்கள்ல. நிச்சயமா சிக்கல் இல்லை இவன், சிக்கல் இல்லை. அதுதான் சார் நம்பிக்கை. சரி சார், நான் இப்படி கூட சொல்கிறேன் சார். சீமான் டெபாசிட்டி எழுந்துட்டார், சரி ஓகே. உங்களுக்கான வெற்றிங்கிறது அடுத்த பொது தேர்தலில் நாங்கள் 200 தொகுதிக்கு மேல் வென்று விடுவோம், அதற்கான முன்னோட்டம் எதுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் 234 தொகுதிகளில் போய் வேறு நாங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம், அதே மாதிரி நீங்கள் அடுத்த தேர்தலில் எங்களுக்கு வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்னு 234 தொகுதியில் நீங்கள் கூட்டம் போடுங்க சார் பார்ப்போம். நாங்கள் இதோட அரசியல் பேசுகிறதே விட்டுறோம். முடியாதுன்றீங்களா? இந்த வெற்றியை, இது ஜனநாயக வெற்றி, இந்த வெற்றி மக்களாக எங்களுக்கு கொடுத்த வெற்றி அப்படின்னு எல்லா தொகுதிகளும் நீங்கள் கூட்டம் போடுங்க சார். நாங்கள் அரசியல் பேசுகிறதே விட்டுறோம். இதே தேர்தல் வெற்றி அவ்வளோ பெருசாக பொது தேர்தலில் சொல்ல முடியாது இல்லை சார்? இல்லை, இவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ பேசுகிறாங்க. அதுதான் சார், இந்த வெற்றியை நீங்கள் கொண்டாடுறீங்கல்ல, இந்த கொண்டாட்டத்தை எல்லா தொகுதிகளும் கொண்டாடுங்க சார். அது முடியாத காரியம் தானே சார்? என்ன முடியாது? இதே தேர்தல்ன்றது ஆளுங்கட்சி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒன்று, அதை வந்து பொது தேர்தலில் எதிரொலிக்கின்றதும் ஒரு பொய்யான பிம்பம் தான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க 234க்கு முன்னாடி இதுதான் 234 வரும், 200 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருவோம். பொய் தானே அது? உங்களோட வெற்றியை நீங்கள் வெளியில் வந்தே கொண்டாட முடியாதுன்றேன். இது ஒரு கேவலமான வெற்றிங்கிற. பதவி ஏற்றதோட முடிஞ்சு போச்சு அது, அவ்வளோதான். இப்போ நாம் தமிழர் வந்து 24,151 ஓட்டு கொண்டாடுறோம்ல, இதை நீ கொண்டாட பார்ப்போம். உனக்கே மனசாட்சி கொடுத்தோம், விட்டு போயா அப்படின்னு. இல்லை, இது உண்மையான உங்களுக்கு மக்களுக்கு கொடுத்த அங்கீகாரம்னா எல்லா தொகுதிகளிலும் இந்த வெற்றியை கொண்டாடுங்க பார்ப்போம். கொண்டாடுங்க சார். இருக்கா? முடியாது, இயலாத காரியம் தான். இல்லை, கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குல்ல, அங்கங்கே இப்போ 20-30 பேர் கூட இருக்கிறான்ல, அல்ல கைங்க. அவன் ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஒரு 4 தொகுதி, இன்னொருத்தர் ஒரு 4 தொகுதி கூட்டம் போட்டு ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றி என்பது திமுக அரசுக்கு இந்த 4 ஆண்டு 3.5-4 ஆண்டு சாதனைக்கான வெற்றி, அது இந்த வெற்றி எல்லா தொகுதிகளிலும் தொடர வேண்டும் பேச சொல்லுங்கள் பார்ப்போம். இயலாத ஒன்று தான் சார். ஏன் இயலாது? உங்கள் காசு, உங்கள் கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுக்க மொத்த தமிழ்நாடு வந்து அங்கே என்ன நடந்தது, பணப்பத்தோட பணம் எல்லாமே பார்த்து தானே சார், கள்ள ஓட்டு போட்டது வரைக்கும் பார்த்து தானே சார் இருக்காங்க. அதால் உங்களோட வெற்றின்னு வெளியில் சொல்லிடாதீங்க. இதான் நான் சொல்ல வரேன், இது உங்களோட வெற்றின்னு சொல்லிடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு காணொலி ஒன்று போட்டு பார்த்தா EVK இளங்கோ ஒன்று பேசியிருப்பார். கள்ள ஓட்டுனாலே கம்நாட்டிங்க வந்து இடைத்தேர்தல்னால கள்ள ஓட்டு போடுவானுங்க, காசை கொடுப்பானுவா, இதுதான் இயற்கைன்னு அவர் பேசியிருக்காருல்ல. கட்சியில் அவர் தொகுதியிலே நடந்திருக்கு, அவர் தொகுதிக்கே நடந்ததில்ல. அதால் இந்த வெற்றி இது வந்து திட்டமிடப்பட்ட வெற்றி சார். ஆனால் இதை தெரிந்தும் நேரடியாக ஒரு நெருக்கடியான சூழல்லையும் பெட்ரோல் குண்டு அடி பண்ணுறான் ஒருத்தன். காணொலி வெளிவந்தது. பெட்ரோல் குண்டு, நீங்கள் அந்த வீவரா நகரில் கூட்டம் நடந்ததை, அந்த கூட்டத்துலேருந்து ஒரு 150 மீட்டரில் தான் வீடு. கூட்டத்துக்கு ஒரு 100-150 போலீஸ்னால் அந்த ஆளோட வீட்டை சுற்றி ஒரு 200 போலீஸ். அந்த ரோட்டையே பிளாக் பண்ணிட்டாங்க, நாங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது, சுற்றிக்கின்னு போங்க அப்படின்னு. அப்போது பெட்ரோல் குண்டு போட்டுருவேன், இதோ போடுறேன், என் மேலே அந்த மாதிரி பல கேஸ் இருக்குது. அதில் தான் சார் மிரட்டினவர் மேலே வழக்கு பதிவு பண்ணல, சீதாலட்சுமி அவர் உட்பட 51 பேர் மேலாம் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுதான் இவங்களோட லட்சணம். ஒன்றுங்கண்டி இந்த ராமசாமிக்கு ஆள் இருந்துன்னு வச்சிங்களேன், இவங்கள பிடிக்க முடியாது. ஆளே இல்லாத இடத்துலையே இப்படி வந்து பேசி நிற்கிறீங்க, இதெல்லாம் வந்து தர்மத்துக்கே அடுக்காது சார். சரி சார், இதை தொடர்ந்து வந்து சீமான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் சேர்த்து தான், வெற்றி பெறுவதற்காக சீமான் ஒருபோதும் வந்து எலெக்ஷனில் நிற்கலை, அவருக்கு தேவை வந்து திரள் நிதி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்கல்ல சார். திரள் நிதி எங்கேயோ வாங்குறாரு, உங்களுக்கு என்ன வந்தது? இல்லை, நான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் ஒருத்தர் போட்டதை பார்த்தேன், தொடர்ச்சியாக சீமானோட விமர்சிக்கக்கூடியது. அவங்களாச்சு, திமுக குறிப்பிடுறாரு, அவங்களாச்சு திருடின காசில் பாதி தராங்க, சீமான் தரமாட்டாருன்னு. ஆனால் திருடினதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பல திராவிடியன்ஸ். இது எப்படி சார் ஏற்றுக்கிறது? இவர் எங்கே ஆட்சி அதிகாரத்தில் எங்கே திருடினாராம்? அதாவது திரள் நிதிங்கிறது இப்போ திமுக வாங்குறது இல்லையா சார்? ஒன்று தெரியுங்களா, திமுக கூட்டம் நடக்குது இல்லை, அந்த கூட்டத்தில் போய் இந்த சுண்டல் இப்போ வேர்க்கல்ல வைப்பாங்கள்ல, அது கூட நீயா போய் வித்துற முடியாது சார், கமிஷன் தாக்குமா? அதுக்கு வந்து அங்கே வந்து பதிவு பண்ணி அங்கே ஒரு பணம் கட்டி தான் நீ வந்து வேர்க்கல்லே விற்கணும். அப்படி இருந்த காலம்லாம் இருக்குது சார். அதால் சும்மா இப்போ வந்து சீமான் அங்கே வாங்கிட்டாருங்க, நீ கொடுத்தியா?
என் காசு நான் 1 கோடி ரூபா சீமானுக்காக கொடுத்தேன், சீமான் அதை வச்சு என்ன பண்ணாருன்னு கொடுத்தவங்க கேளு. அது வந்து இவனுக்கு பொறாமையில் பேசுறது, அதெல்லாம் எடுபடாது சார். நீங்கள் சீமான் மீது வைக்கிற, அதாவது அரசியல் விமர்சனம் வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் தனிப்பட்ட முறையில் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னாலும் அதுவும் எடுப்பில்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு நேர் எதிராக சீமான் இருக்கிறார். அடுத்து நம்ம அண்ணாமலை இருந்தார், இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. அடுத்தது ஏடிஎம்கே எடப்பாடியார், இவங்க தான் இதில் முன்னணியில் சீமான் வந்து களத்தில் நின்னார் இல்லை சார். பெரிய கட்சிகளே வந்து அவனுக்கிட்ட போட்டி போட முடியாதப்பான்னு இருந்தப்போ யாரை நம்பி சீமான் நிற்கிறார்? மக்களே. அங்கே இருந்தவங்களாம் என்ன பெரிய கோட்டீஸ்வரர்களா? இல்லை, பரவாயில்ல, ஓட்டுக்கு நம்ம அவன் 1000 ரூபா கொடுத்தான்னா நம்மளும் 1000 ரூபா கொடுப்போங்க. அப்படி இல்லைன்னா அவன் 1000 ரூபாய் நம்ம 2000 கொடுத்துருவோம், விடுங்க, பிரச்சனை இல்லை, வாங்க சீமான் பார்த்துக்கலாம். நான் வந்து நின்னாங்க இல்லை சார். நாம் தமிழர் பிள்ளைகள் எவ்வளோ பேர் எங்கெங்கேருந்தோ வந்து கஷ்டப்பட்டு ஒரு இன உணர்வு வரணும் அந்த தமிழகத்துக்கு அப்படின்னு வந்து கஷ்டப்பட்டாங்க சார். எவ்வளோ பேர் சார், எங்கே திரும்பினா நாம் தமிழ் தம்பிகளாக நிற்பாங்க 2 பேர். ஆனால் உங்களை காணுமையா களத்துக்கு லாஸ்ட் நாள் அந்த பிரச்சாரம் முடியும் போது தான் ஒரு களத்துக்கு வந்ததே பார்க்க முடிஞ்சது. அதான் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க சார் அவங்க. இல்லைன்னா அவ்வளோ அசால்ட்டாக அவங்க இருப்பதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. நீங்கள் உண்மையிலே அந்த சந்திரகுமார் அவர்களை போய் கேட்டால் கூட அவருக்கே மனசாட்சி குத்தும். இந்த வெற்றிங்கிறது உங்களுக்கான நாம ஏற்படுத்தி கொண்ட வெற்றி, இது மக்கள் வந்து நமக்கு தந்த வெற்றி இல்லைன்றது அவருக்கே தெரியும் சார். நீ என்ன வேணாலும் நீ வந்து சார் உண்மைப்பா சரி சார். இப்போ நம்முடைய முதலமைச்சர் இப்போ ஈரோடுக்கு போய் ஒரு வெற்றி கூட்டம் போட்டுருவாரா? எல்லாம் வாக்களித்த மக்களுக்கெல்லாம் நன்றி, பிரச்சாரத்துக்கே அவர் வரலையா? அதான் இது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகாமலே எங்களுக்கு கிடைத்த வெற்றின்றாங்களே. பிரச்சாரத்துக்கு போயிருந்தால் தெரிஞ்சிருக்கும் மக்கள் என்ன கேட்குறான்னு. இந்த திருநெல்வேலி அல்வா கதை மாதிரி இருக்கும். ஆமாம், அதால் அவர் வந்து இதையெல்லாம் தவிர்த்து விட்டு சார் நாம் அவங்க மேலே குறை சொல்கிறதுக்கு இல்லை சார். பொதுவாகவே எதையாவது பண்ணி அரசியலுக்கு வருவது, அதை வைத்து பணம் சம்பாதிப்பது, சம்பாதித்த பணத்தை வைத்து தன்னுடைய ஆளுமைகளை அப்படியே தக்க வைத்துக் கொள்வது, இதுதான் திமுகவின் வேலைங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும் சார். அது மக்களுக்கும் தெரியும் சார். அதால் தான் இவங்க வந்து அங்கே போகலை. பார்ப்போம் நாளைக்கு தமிழ்நாடு பொது தேர்தலில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே சார், இதை தொடர்ந்து வந்து இந்த இடைத்தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற போகுது, நாம் தமிழர் எப்படியும் வெற்றி பெற போகிறது இல்லைன்னு தெரிஞ்சே தான் இந்த 24,151 வாக்குகள் வந்து சீமான் அவர்களுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட சித்தாந்தம் அழிந்து தமிழ் தேசியத்துக்காக மக்கள் வந்து திரும்புகிறாங்கன்றதை இது உணர்த்துதா? நிச்சயமா. ஏன்னா வாங்கின ஓக்கு அப்படியே டபுள் ஆகுது இல்லை. அது வளரணும், ஒரு 35% 40% வளரணும். அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் சிரமந்தான். அதை நம்ம உணர்றோம். நாம் அதை உணராமல் ப்ராக்டிக்கலாக சிந்திக்காமலாம் இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வரணும். என்னை பொறுத்தவரை அது அண்ணன் சீமான் அதில் மாறுபட்டு நிற்பார். என்னை பொறுத்தவரை ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சு ஒரு 10-15 பேர் சட்டமன்றம் போகணும். கூட்டணி வைக்கணுன்றீங்களா? ஆமாம், போய் வந்து ஏற்று நிற்கணும் சார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னால் அந்த சம்மந்தப்பட்ட தொகுதிக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் எப்படி அவங்க வேலை செய்யணுன்றதை நம்ம காட்டணும் சார். நீங்கள் நெருக்கமாக இருந்தீங்க பிரச்சார சமயத்தில், நீங்கள் இதை பற்றி அவர்களை பேசலையா? இல்லை, நான் பேசலை. அவர் அதை ஒத்துக்க மாட்டார்னு எனக்கு தெரியும். பட் என்னோட எண்ணம் அது சொல்கிறேன். இப்போ நாம் வந்து திராவிடத்தை அழிக்கணும்னு நினைக்கிறோம். சீமான் கத்தி தான் வெட்டுமா திராவிடத்தை? கருத்தியலை இல்லை, இன்னொரு கத்தி கூட வெட்டும். என்னை பொறுத்தவரை நான் எதையும் பயன்படுத்தலாம் கூட நினைப்பேன். சீமான் கத்தி, சீமானோட ஆயுதம் ஒரு கையில், இன்னொரு கையில் இன்னொரு ஆயுதம் வந்தால் கூட 2 வெட்டாக சேர்த்து வெட்டுவோம் அந்த கொள்கையை அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் அண்ணா அதில் கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறாரு. அது அவர் வளர்ந்த விதம். சரி சார். ஆனால் இப்போ இந்த எலெக்ஷன் அந்த நடந்து வாக்கு பதிவு சமயத்தில் நம்ம பார்த்த பல விஷயம் வந்து கள்ள ஓட்டுகள் வந்து போடப்பட்டுள்ளனன்னு சொல்லிட்டு பல செய்திகள் வந்து வெளியே வந்தது. ஒரு முஸ்லீம் சகோதரி கூட வந்து என் ஓட்டை வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொன்ன செய்திகள்லாம் மீடியாக்கள் வெளியே வந்தது. அதையும் மீறி தான் இந்த 24,151 வாக்குகள் பெற்றிருக்கு. ஆனால் இதை வந்து இழிவுபடுத்தும் விதமாக திமுகவினர் வந்து பேசுகிறாங்கல்ல சார், இதை எப்படி சார் ஏற்றுக்கிறது? ஜனநாயகத்துக்கு அவமானப்படுத்துகிறாங்களா? அதாவது நான் என்றைக்கு திமுகவில் சேர்ந்தனோ அன்றைக்கே வெக்கமானோம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு டிஆர் பாலு சொன்னார். நான் என்றைக்கு கூட்டணியில் சேர்ந்தனோ அன்னையிலேருந்து வெக்கமான சூடு சொரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாதுன்னு எங்கள் திருமாவளவன் சொன்னார், எங்கள் அண்ணனும் சொன்னார். அப்போது திமுகவில் சேர்ந்தாலும் வெக்கமானத்தை விட்டுடணும், கூட்டணியாக சேர்ந்தாலும் வெக்கமானத்தை விட்டுடணும். அப்படி இருக்கிறப்போ நம்ம திமுககாரர்கள்ட்ட இதை எதிர்பார்க்க முடியுமா?
இன்பநிதி நான் அமைச்சராகிட்டு உண்மையிலேயே முதலமைச்சர், அதுவும் முதலமைச்சராகிட்டு தான் நான் சாகணும் அப்படின்னு மூஞ்சில் ஒரு பெரிய மீசை வச்ச ஒரு ஆள் சொன்னார். அந்த மசூர் அங்கே எதுக்கு தான் வளர்ந்ததுன்னே தெரியல. இப்படி இருக்கப்போ நம்ம அதையெல்லாம் போய் அவர்கள்ட்ட எதிர்பார்ப்பது அது சரியில்லாத ஒன்று சார். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் திமுக காரங்களை பிடிச்சி இப்போ திமுக அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னு என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். இன்னும் அவங்க கொள்கை சமூக நீதி பெண்ணுரிமை அதை தான் சொல்லுவாங்க. அதிமுகவும் அழிச்சிடணும். அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது தெரியுமா, அந்த கட்சி எப்படியாவது அழிச்சிடணும். அந்த 2 இலையை அப்படி பிச்சு போட்டுடணும். இதுதான் அவங்க கொள்கை. வேற என்ன சொல்லுவாங்க? அப்போ காலகாலமாக இவங்க சொல்லி தரதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா சார். அதெல்லாம் வந்து யாராவது இந்த தலைமையிலேருந்து பணம் கட்டிட்டு பேச்சாளர் வருவாங்கள்ல, அவங்க பேசுறது. நான் சொல்கிறது சாதாரண திமுக தொண்டர்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இதை தான் சொல்லுவாங்க. அதால் அவங்ககிட்ட போய் நம்ம கொள்கை கோட்பாடு அதையெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா அதெல்லாம் நம்ம தப்பு தானே. அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. திமுக என்பது ஒரு விஷம் தடவப்பட்டது சார். அது ஒரு விஷயத்தின் மேலே இனிப்பு தடவப்பட்டு அதை வந்து தமிழால் மெருகேற்றி நம்மக்கிட்ட தராங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கொண்டுவிடும். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தின் உரிமைகளை திராவிடம் வேற இவங்ககிட்டயோ கூட்டி கொடுத்துருக்கு. ஏன் சார் இவ்வளோ கொச்சையாக பேசுகிறோம்? வேற என்ன, இப்போ முல்லை பெரியாறில் கேரள மக்களிடம் இல்லை கேரளாவிடம் நம்மளோட உரிமையை கொடுத்துச்சுல, விட்டு கொடுத்ததில்ல. இப்பயும் நான் விட்டு கொடுத்தது கூட்டி கொடுத்ததுன்றேன். எல்லாம் ஒன்று தானே, ரெண்டுத்தையும் சேர்த்து விடுறது தானே சார் கூட்டி கொடுக்குறது. சார் இப்பயும் நம்ம நிலங்களை வந்து கேரளா வந்து அதிகரிச்சு தான் வரோம். அவங்க நிலங்களை அதிகரிச்சு தான் வரோம். அதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் மனம் தான் சாதிக்கிறார். அதான் சார் என்னோட உரிமையை அவங்கக்கிட்ட கூட்டி சேர்த்து விட்டுருது. இப்போ நான் இப்படி சொல்கிறேன், இப்போ டிஜிட்டல் சர்வே பண்ணிவிட்டு தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கிற பல கிராமங்களுக்கு வந்து இது வந்து கேரளா எல்லைக்குள்ளே வர்றதுன்னு நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்கல்ல. அப்போ ஏன் ஊட்டி ஏரியாவை ஏன் இடத்த அவங்க இடத்த விட கூட்டி கொடுத்துறாங்கல்ல. இப்போ கேரளா பார்டரில் வந்து ஒரு 10 ஏக்கரோட நிற்கிதுன்னு வச்சுங்க, ஏன் 2 ஏக்கரையும் சேர்த்து 12 ஏக்கரா அவங்க கூட சேர்த்து விட்டாங்கல்ல, அதை நான் கூட்டி கொடுத்ததுன்றேன். அவங்க கூட்டி அங்கே விட்டாங்கல்ல. கொச்சையெல்லாம் தான் தவறாக புரிஞ்சுக்கிது. ஆமாம், அது 2 2 4 கூட்டுத்தொகை தானே, அது கூட்டி கொடுக்குறது தானே. 2 சேர்த்து கீழே போடுனா 4ன்னு போடுறல, அது கூட்டி போடுறது தானே. அந்த மாதிரி எடுத்துங்க, அதை தப்பாக ஏன் எடுத்துக்கிறீங்க? சரி சார், இந்த இடைத்தேர்தலில் சீமானுக்கு கிடைத்த வாக்குகள் வந்து விபத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு விசி சந்திரகுமார் திமுக வேட்பாளர். உங்களுக்கு கிடைத்த ஓட்டு விபச்சாரத்துக்கு சமம். ஏன் சார் மக்களாக தானே சார் போட்டிருக்காங்க? ஆமாம், விபச்சாரத்துக்கு சமம். அது பணம் கொடுத்து வாங்கின ஓட்டு அது சார். இப்போ ஒரு மாதிரியான இருக்கிறாங்க ஆண்கள் பறிச்சு, ரொம்ப அழகாக இருக்கார் இவர், என்ன டெய்லி ஜிம்முக்கு போவார் பொழுது, ஆண் அழகன் போல இருக்குது. அப்படியா சார்? அந்த மாதிரி இருக்கிறவங்க வருவாங்க, என்ன தர எவ்வளோ? அப்படி தானே ப்ராக்டிக்கலாக நடக்குது. நம்ம அதை ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லைல்ல, பல இடங்களில் இன்னும் நடக்கத்தானே செய்யுது. அப்போ பணம் தானே அது. அப்போ இந்த ஓட்டுங்கிறது பணம் தானே. அப்போ இது எப்படி, இது நீங்கள் வந்து சீமான் வாங்கின ஓட்டு விபத்து, நாங்கள் வாங்கின ஓட்டு வந்து எப்படி, இது என்ன இது பேச்சு? இது எல்லாரும் சொல்கிறாங்க சார் அது விபத்துனா இது விபச்சாரம்னு. அது விபத்து, ஆமாம் உங்களுக்கு அது விபத்தாக இருக்கும். ஏன்னா என்னடா இது எல்லாரும் காசு வாங்குவான்னு பார்த்தோம், நாம் வந்து பல அல்ல கைகளை வைத்து நீங்கள் வந்து எங்களுக்கு போடனாலும் பரவாயில்ல, சீமானுக்கு போட்டுறாதீங்க சார். இவனுங்க பல வேட்பாளர்கள் அங்கே போய் நின்றுன்னு பெரியார் சீமான் பேசி விட்டார். யார் ராமன் பெரியார் தெரியலடா, இதோ பார் இந்த படத்தை பார், ஈரோட்டில் நின்றுன்னு இதோ பார் பெரியார், இவரை சீமான் பேசி விட்டார். யார் இருந்தாலும் என்ன சொன்னால் அதுக்கே அந்த சீமான்னா இருந்தாலும் நான் பேசினார் அப்படின்னு ஜனங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஈரோட்டு மண்ணிலே இதோ பார் பெரியார், இவரை இழிவாக பேசி விட்டார். சரி என்ன பண்ணலாம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடனாலும் பரவாயில்ல, இல்லை சார். எனக்கு இந்த செய்திகள் வந்தது அதிமுக பிரமுகர் பல பேரிடமே வந்து திமுக வேட்பாளர் போயிட்டு அவர்களுக்கு மட்டும் வாக்களிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கேட்ட செய்திகள்லாம் வெளியே வந்தது. இது உண்மையா? அது உண்மைதான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் ஓட்டு போடணும், போய் நோட்டாவே போடு. அதனால தான் இந்த 4000 வாக்குகள் அதிகரிச்சிருக்காங்க நோட்டாவுக்கு. இதுவும் ஒரு காரணமாக இருக்கணுமா? இல்லை, அதாவது சரி இப்போ நம்ம தேர்தலில் ஓட்டு போடணும்னு சில பேர் நினைப்பான் சார். ஆக்சுவலாக இப்போ பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் திமுக ஆளுமை செலுத்துறது பிடிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்கே ஓட்டை போட்டிருக்கணும்? நாம் தமிழருக்கு போட்டிருக்கணும், சீமானு தானே போட்டிருக்கணும். இல்லை எவனாவது ஒரு சுயேட்சைக்காவது போட்டிருக்கணும்ல.
அத்தனை பேர் 46 பேர் நின்னாங்க. ஐயோ என்ன அந்த பெரியார் படத்தெல்லாம் வச்சுருக்கிறாரியா, சரி பிஜேபி போடமானா, அதிமுககாரங்க ஐயோ பெரியார் படத்தெல்லாம் வச்சுருக்காரியா, கொஞ்சம் போட்டு விடுவேன் அந்த ஆளுக்கு. 222 ஓட்டம் என்னமோ தான் நம்ம சரக்கு விற்கவே இல்லையே. எடுத்து போய் சந்தையில் போட்ட புடவை அப்படியே திருப்பி எடுத்து பண்டில் கட்டிங்கன்னு திருப்பி வந்துட்டாங்களே சார். ஒன்றும் பருப்பு வேகலையாங்க, அதால் ஒன்றும் இல்லை அதில். அப்படி இருக்கிற போது அவர்கள் ஓட்டு போட்டிருக்கணும்ல. அப்போது ஏன் போடலை? அப்போ அவர்களாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டார்களா? இல்லை, சொல்ல முடியாது. அப்படி போட்டிருந்தா அவர் வந்து பாஜகக்காரர், அவர் அதிமுககாரன்னு சொல்ல முடியுமா? ஏன் போட்டிருப்பாங்க? சரி, அப்படியே ஒரு 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 கால் அவர்கள் போட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற கட்சிக்காரங்க வந்து திமுகவுக்கு போட்டாங்கன்னு வச்சுங்க, இல்லை 4 வருஷம் சூப்பரான ஆட்சி, நம்ம அதிமுக இருந்தால் கூட இப்படி செஞ்சுருக்காது, நம்ம பாஜக ஆட்சியில் வந்து இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியாது, அதால் இவங்க தான் நல்லா செஞ்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு போட்டாங்கன்றதை நம்ம பேச முடியுமா? அதனால் இது இவர்கள் வந்து சாரி எல்லாம் காசு தானே சார், எல்லாம் காந்தி தானே சார். ஆமாம், ஈரோட்டில் காந்தி வென்றாருன்னு தான். இப்போ திமுக காரங்கிட்ட நோட்டை கொடுத்தா அங்கே காந்தி சிரிப்பார், வேற ஒரு கட்சிக்காரன் வீட்டில் போய் நோட்டை கொடுத்தா காந்தி அழுவாரா? இல்லை. அப்புறம் என்ன, எதை கொடுத்தாலும் குவார்டர் கொடுப்பான், எதை கொடுத்தாலும் கறி கொடுப்பான்ல, எதை குடித்தாலும் வயிறு ரொம்பும்ல, அப்புறம் என்ன? அப்படி தான் பல பேர் இங்கே இருந்திருக்காங்க. அந்த மக்களின் பலவீனத்தை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். இதுதான் திமுக வெற்றிக்கு, அதுதான் வெற்றி. ஓகே சார், பல்வேறு கேள்விகள் தெளிவாக இருந்துச்சு. நேரத்தை அரசியல் கருத்து முதல் இணைந்திருங்கள். அரசியல் கருத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.